அழகாக ஷேப்புக்கு வெட்டிக்கணும். இங்கெல்லாம் வச்சு வெட்டுறாடா இவனு சும்மா இல்லை இல்லை நம்ம இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளான்ட் வெட்ட போகிறோம் பாருங்கள். பிளான்ட் பிளேஸ் வந்து இவ்வளோ இருக்கும். இங்கே தண்ணி வெட்டி டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருக்கணும். பண்ணிக்கோங்க. பாருங்கள் பால் வரும்போது அப்படி எடுத்துக்கணும். பால் வரும். இந்த பால் வர 5 நிமிஷம் கொஞ்சம் தொடச்சி வச்சுக்கணும். கிளாத் வச்சு இந்த பால் ஒரு 15 மினிட்ஸ் போக வைக்கணும். போக வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பால் பாருங்கள். இப்போ அதை கொடுங்க. வச்சு சைஸ் பார்த்துக்கணும். அதை இவ்வளோ அளவு இருக்குது. இதாங்க பிடிச்சிக்கோங்க. வெயிலில் கட்டாதுங்க. முக்கியமாக இதை வெயிலில் காட்டக்கூடாது. போடலாம். கிளாத் கொடுங்க. வெயிட் பண்ணி சார். இந்த வேலையை வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பிளான்ட் ஒரு ஆள் இப்படி வச்சுக்கோங்க. இதை வெயிட் பண்ணுங்கள். அதை விட்டுருங்க. பிளான்ட்டை மட்டும் நிற்கல இப்படி வச்சுக்கோங்க. இந்த பிளான்ட் கரெக்டாக இல்லை. கரெக்டாக சென்டரில் வந்து இது மாதிரி பண்ணணும். சென்டராக கரெக்டாக விட்டணுங்க. சென்டரில் கரெக்டாக கொஞ்சம் அவ்வளோதான். செடி அப்புறம் ஃபெயிலியர் ஆயிரும். சென்டரில் கரெக்டாக வைக்கணும். முதல்ல இது பண்ண நல்ல பொறுமை வேணும். பொறுமையாக பண்ணணும். அந்த பிளான்ட் கொடுங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும். வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. அளவெடுத்து கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இது கொடுங்க. விட்டு போகிற பிரச்சனை துணி கிளாத் கொடுங்க. இதை பிடிச்சிக்கோங்க. இதை எப்படியே பிடிச்சிக்கோங்க. வாங்க சார். இதை பிடிச்சிக்கோங்க சார். இந்த பாலோட பிடிக்கணும். இந்த பாலோட நல்லா பிடிச்சிக்கணும். அது பிடிச்சிங்க. ஒரு ஆள் இது மேலே இருக்கிற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கிளாத்தை வச்சு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கையை கொஞ்சம் எடுங்க. வீடியோ ஒழுங்காக இல்லை. அதே பிடிச்சிக்கோங்க. எது காரணத்துக்கு வந்து விடக்கூடாது. நல்லா பிடிச்சிக்கோங்க. எங்கிட்ட அவ்வளோவா எக்யூப்மெண்ட் இல்லை, அதனால கிளியராக காட்ட முடியலை. பட் நாங்கள் பெருசாக வந்தோன்னா நாங்கள் உங்களுக்கு இதை விட சூப்பர் வீடியோலாம் போடுவோம். அது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. விட்டக்கூடாது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைட்டாக பிடிச்சிக்கோங்க. விட்டுருங்க. இந்த மாதிரி செடிங்களெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே வளர்க்கலாம். இது அவ்வளோவா ஸ்பேஸ் வந்து எக்யூப் பண்ணாது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே வளர்க்கலாம். ஈஸியாகவே சின்னதுலேயே பழம் கொடுக்க வேண்டிய பழம் இதெல்லாம் சாதா கண்டுவே இல்லை. அப்பப்போ லைட்டாக ஒரு 2-3 இலை வெட்டி விடணும். நிறையா வளர்ந்துச்சுன்னா அதில் விட்டு போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்க கவர் இருக்குன்னா இன்னொரு இது மாதிரி செஞ்சோம் வெட்டுறதுக்கு.
இது வந்து சாதா நீங்கள் கண்டு வளர்த்திங்கன்னா அது 7 வருஷம் ஆகும் ஃபுல்லாக வளர்றதுக்கு. ஆனால் இது 3 வருஷம் 2 வருஷத்துலேயே காய் கொடுத்துரும். அதே மாதிரி பிளேஸும் அவ்வளோவா எக்யூப் பண்ணாது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோவா கஷ்டம் உங்களுக்கு தராது. வீட்டுக்கெலாம் ஒரு பாதிப்பு வராது இது வைக்கிறனாலனா. இதை நாங்கள் இப்போ நம்ம இந்த கவரை வச்சு இதை சரௌண்ட் பண்ணிடணும். ஏன்னா இது மேலே வெயில் படக்கூடாது. இது மேலே அவ்வளோ ஓவராக நிறையா டெம்பரேச்சர்லாம் படக்கூடாது. அது கோல்டாக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தாலும் நிறையா படக்கூடாது. ஸோ ஒரு கவரை வச்சு நல்லா கட்டிடணும். ஓகே, இதை நல்லா ஒரு த்ரெட்டாக வச்சு கட்டிடணும். இது எங்களோட செகண்ட் வீடியோ. நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.